செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 முட்டை எடுத்துருக்கோம், 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, சால்ட்டு, பட்ரு, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, குடமிளகாய் அதை பொடியாக நறுக்குனது 1 எடுத்துருக்கோம். வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் சிம்லா மிர்ச்சியை வதக்க போகிறோம். கடாய் காஞ்சிட்ருக்கு. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அதுக்குள்ளே காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகா போடுறோம். ஊற நின்றுட்டோம்னா தெரிக்கும் மேலே. பச்சை மிளகா போடுறோம், வெங்காயம் போட்டுக்கணும். நம்ம ஸ்பைசி ஆம்லேட் செய்கிறோம். மிளகாப்பொடி போடுறோம். நல்லா காரமாக இருக்கும். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் லேட்டாக எழுதுட்டு சாப்பிட்றதுக்கு திட்டமாக வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ இந்த கேப்சிகம் போடுறோம். இதுலேயே நம்ம ஆம்லேட் தேவையான உப்பு மட்டும் போட்டுருவோம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போடுறோம். நமக்கு எல்லா இடத்தையும் மிளகாலாம் ஈவனாக ஆகிடும் இதிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு. நம்ம இது வதங்கட்டும். இப்போ முட்டையை அடிச்சுக்குவோம். இதிலே நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே மிக்ஸ் பண்ண போகிறோம். வதங்கிடுச்சு. எல்லாம் இதிலே போட்டோம். நம்ம மிளகா, உப்பு எல்லாம் அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அப்புறம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை கல் வச்சு இப்போ ஆம்லேட் போட போகிறோம். ஒரு கேஸ் ஆன் பண்ணுறோம். காயும் பட்டர் போடுறோம். டிப் பண்ணி எடுத்து நம்ம தவாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனால் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே போட போகிறோம். இப்போ நம்ம இது மேலே போட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் அள்ளி சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பின்னாடி சைட்லேயும் நம்ம இது பண்ணுறதுனால சீக்கிரம் திருப்பி விடுறோம். இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோம். இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பீஸ் சாப்பிட்டாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயிறு நிறைஞ்சிடும். ப்ரெட்டு சூப்பராக செவந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குறோம். அதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.